இந்திதான் தேசிய மொழி என்பது முற்றிலும் தவறான ஒன்று. மத்தியில் ஆள்பவர்கள் தமிழ் பகைவர்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்புகள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. தமிழகம் புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 8,23,000 மாணவர்கள் தேர்வெழுத 3,316 தேர்வு மையங்கள் அமைப்பு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் தொண்டர்களை ஒருமையில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். பெண்களையும் வறுத்தெடுத்ததால் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் முகம் சுளிப்பு. நீ அங்க உட்கார்ந்து சிந்திக்கிறவருக்கு எங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் சொல்ல வர விளக்கண்ண கேளு. பாதி பாதியா கேட்டுனா எப்படி? அப்புறம் முட்டா பயிலா இருக்கிய கேளிய 1000 ரூபாய் 100 நாள் வேலை 300 ரூபாய் தர என்ன கொடுக்கல, 6 மாசமா பணம் கொடுக்கல. அதைத்தான் பிரச்சனை சொன்னார். அப்ப யாரும் கேட்டீங்களா இல்லையே? கள்ளக்குறிச்சி மாவட்டம் அக்கராபாளையம் கொள்முதல் நிலையத்தில் மூட்டை ஒன்றுக்கு 55 ரூபாய் கட்டாய வசூல். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தொடரும் அராஜகம். மனவளர்ச்சி குன்றிய மகனுக்கு மருந்து வாங்கக்கூட பணமின்றி தவிப்பதால் முதலமைச்சர் உதவி செய்ய வேண்டும். திருவள்ளூர் ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு. தமிழக மீனவர்களை விடுதலை செய்யாவிட்டால் பாம்பன் பாலம் திறப்பு விழா அன்று முற்றுகை போராட்டம். வரும் 21ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும் மீனவர்கள் எச்சரிக்கை. நெல்லை மாவட்டத்தில் உள்ள கண்டிகைப்பேரிக்குளம், கூந்தன்குளம், தாமிரபரணி ஆற்று படுகைகளில் குவியும் விதவிதமான பறவைகள். காற்று மாசுபாடு குறையவும் பாதுகாப்பு நிறைவு போன்ற காரணங்களால் பறவைகள் வருகை அதிகரிப்பு. பிரபல பின்னணி பாடகி கல்பனா ஹைதராபாத் வீட்டில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். தலைநகர் டெல்லி முழுவதும் போலீசார் திடீர் வாகன சோதனை. மாநிலம் முழுவதும் இரவு நேரத்தில் தீவிரப்படுத்திய போலீசார். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இருதரப்பு பொருளாதார முன்னேற்றம் குறித்து முக்கிய ஆலோசனை. பீகார் சட்டப்பேரவையில் நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ் இடையே கடும் வாக்குவாதம். உனது தந்தையை உருவாக்கியதே நான் தான் என முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாய்ச்சல். அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கி 6 வாரங்கள் ஆகிவிட்டது. அமெரிக்கர்களின் கனவு நனவாகும் வரை உழைப்பேன் என காங்கிரஸ் மாநாட்டில் அதிபர் டொனால்டு டிரம்ப் உரை. அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் மோசமான அதிபர் ஜோ பைடன். பல வரலாற்று பிழைகளை செய்துள்ளதாக டொனால்டு டிரம்ப் குற்றச்சாட்டு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதியில் இந்தியா வெற்றி. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி 5வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்தியா. இந்திய அணி அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதால் ரசிகர்கள் கொண்டாட்டம். இந்தியா சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதால் நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகம்.
சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாவது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து இன்று பல பரீட்சை. இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணி வீரர்களும் தீவிரம். ஐசிசி நடத்தும் 4 தொடர்களிலும் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த இந்தியா. தோனியை பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மா புதிய சாதனை.